Welcome to Future Vision students, PGTRB Physics Unit 5, Thermodynamics and Statistical Mechanics. Second topic, Law of Thermodynamics. So, in the Law of Thermodynamics, topic 2, number first subtopic, 0th Law of Thermodynamics. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன, அதில் வந்து சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்ஸ்னால் என்ன, என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இதோட லாஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லா, 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ இந்த 0th law of thermodynamics என்ன சொல்லுது அப்படின்னா, when a hot body A is brought in thermal contact with cold body B, the heat flows from A to B. After some time the flow stops. So the bodies are said to be in thermal equilibrium with each other. அப்போ நம்ம வந்து இது தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். தெர்மல் அப்படின்னா ஹீட்டு, ஈக்குலிபிரியம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது நாம் ஒரு ரூமில் ஒரு டம்ளரில் காஃபி இருக்குது, எடுத்துகிட்டு வராங்க அந்த ரூமுக்கு. ஓகே, இந்த காஃபியோடைய டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்குது வென் கம்பேர் டு த ரூம் டெம்பரேச்சர். இந்த ரூமோட டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சி நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அதுக்கப்புறம் குறைஞ்சி என்ன ஆயிரும் அப்படின்னா, ரெண்டுமே இந்த டெம்பரேச்சரும் இதோட டெம்பரேச்சரும் ஈக்குவல் ஆகிடும். அப்போ இந்த ஹை டெம்பரேச்சராக இருந்தது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற இந்த லோ டெம்பரேச்சர் போய் ஃபுல்லாக பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இதை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தெர்மல் ஈக்குலிபிரியம். ஓகே, அதான் இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சிஸ்டம் ஆஃப் ஏ, அது ஹாட் பாடி, அதை தான் நம்ம காஃபின்னு சொன்னோம். என் தெர்மல் கான்டாக்ட் வித் கோல்டு பாடி நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, எனி கோல்டு பாடியாக இருக்கட்டும். அப்போ நம்ம இந்த ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடி வரைக்கும் நமக்கு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னா ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிற வரைக்கும். பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப்டர் சம் டைம் த ஃப்ளோ ஸ்டாப்ஸ். ஸோ த பாடிஸ் ஆர் செட் டு பி இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர். Okay, second statement, the 0th law of thermodynamics states that two bodies A and B are each separately in thermal equilibrium with the third body C. Then A and B are also in thermal equilibrium with each other. அப்போ அதாவது ஸோ நமக்கு வந்துட்டு ரெண்டு சிஸ்டம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இது இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. பட் இது வந்து ரெண்டுமே இன்சுலேட்டடாக இருக்குது. அப்போ திஸ் ஏ பி, ஸோ இது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாடி, இது ஒரு பாடி, இது வந்து சி. ஸோ தி சி இஸ் கனெக்டட் வித் ஏ, சி இஸ் கனெக்டட் வித் பி. பட் ஏ அண்ட் பி வந்து கனெக்ட் ஆகல, இது இன்சுலேட்டடாக இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவல் ஆகிடுது. அதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் ஈக்குவல் ஆயிடுது அப்படின்னா நமக்கு கொஞ்ச நேரம் கழித்து நாம் வந்து இந்த இன்சுலேட்டடை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு போத் ஏ அண்ட் பி அண்ட் சி ஆர் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம். இதுதான் வந்துட்டு 0th law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். So we consider two systems A and B insulated from each other but in good thermal contact with a common system C. அதே தான் நான் சொன்ன மாதிரி. அப்போ systems A and B will attain thermal equilibrium with third system C. அப்போ this is A, this is B, this is C. அப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஏவும் பிவும் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டடாக செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ பட் தீஸ் டூ பாடிஸ் ஆர் இன் தெர்மல் கான்டாக்ட் வித் த பாடி சி. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போத் த்ரீ ஆர் இன் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, இதுதான் இங்கே வந்து. ஸோ திஸ் இஸ் பார்ட் ஏ, திஸ் இஸ் பார்ட் பி. ஆஃப்டர் சப்டைம் அந்த பார்ட் ஏக்கும் பார்ட் பிக்கும் நடுவில் வந்து நம்ம அந்த இன்சுலேட்டட் பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணி அங்கே தெர்மல் கான்டாக்டை வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. ஏன்னா இதுலேருந்து இங்கே ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே வந்து ஹீட் வந்து சமமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு வந்து ஹாட்டு, ப்ளூ வந்து கோல்டு. ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து நமக்கு இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது ரெண்டுமே நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா நமக்கு ஈக்குவல் ஆயிடுது. ஸோ திஸ் மீன்ஸ் that the systems A and B are in thermal equilibrium with another. This is known as zeroth law of thermodynamics. This is known as zeroth law of thermal dynamics. Okay. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா A ஈக்குவல் டு சியாக இருக்குது, B ஈக்குவல் டு சி. ஏன்னா C இஸ் காமன்லி கனெக்டட் வித் A அண்ட் B. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா A இஸ் ஈக்குவல் டு B. ஸோ இதுதான் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ A ஒரு சிஸ்டம், B ஒரு சிஸ்டம், பட் போத் ஆர் செப்பரேட், பட் இன்டர்னலி கனெக்டட் வித் C அப்படிங்கிற போது அப்போ ஏவும் சியும் தெர்மல் ஈக்குலிபிரியம் அடைஞ்சிருது, பியும் சியும் தெர்மல் ஈக்குலிபிரியம் அடைஞ்சிது, காமன் ஃபேக்டர் சியாக இருக்குது. ஸோ A ஈக்குவல் டு B. இதுதான் வந்து ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். கான்வர்ஸ்லி த லா கேன் பி ஸ்டேட்டட் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ இது எப்படி இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இஃப் 3 or more systems are in thermal contact each to each by means of diathermal walls and all in thermal equilibrium together, then any two systems taken separately are in thermal equilibrium with one another. Okay, அதுதான். If 3 or more system எடுத்துட்டோம் அப்படின்னா பட் த டூ சிஸ்டம் செப்பரேட்டாக இருந்தாலும் அது இன்னொரு சிஸ்டத்தோட காமனாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால தே ஆர் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம். இப்போது கன்சிடர் 3 ஃப்ளூயிட்ஸ் A, B and C. 3 ஃப்ளூயிட் நம்ம எடுத்துக்கிறோம். லெட் PA, VA represent the pressure and volume of A, PB, VB the pressure and volume of B, PC, VC are the pressure and volume of C. அப்போது இப்போ நமக்கு சிஸ்டம் ஏ அண்ட் சிஸ்டம் பி ஆர் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபை ஃபங்க்ஷனில் ஃபை ஆஃப் பிஏ கமா விஏ இஸ் ஈக்குவல் டு ஃபை ஒன் ஆஃப் பிஏ கமா விஏ இஸ் ஈக்குவல் டு ஃபை டூ ஆஃப் பிபி கமா விபி. இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் போட்டோம்னா F1 ஆஃப் பிஏ விஏ கமா பிபி விபி ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷன் 1 கேன் பி சால்வ்டு. அப்போ எப்படி போடுறோம் அப்படின்னா பிபி ஈக்குவல் டு பிபி இந்த பக்கம் எடுத்துகிட்டு F1 ஆஃப் பிஏ விஏ விபி. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி நமக்கு சிஸ்டம் பி அண்ட் சி ஆர் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா ஃபை டூ பிபி கமா விபி ஈக்குவல் டு ஃபை த்ரீ பிசி கமா விசி ஆர் F2 bracket ஓப்பன் ப்ராக்கெட்டில் பிபி விபி பிசி விசி ஈக்குவல் டு 0. இதில் பிபியை எடுத்துக்கிட்டு F2 ஆஃப் விபி கமா பிசி விசி. ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 2 and 3 A and C are to be in thermal equilibrium separately. அப்போ F1 ஆஃப் PA VA VB equal to F2 ஆஃப் VB PC VC. If A and C are in thermal equilibrium with B separately, then according to zeroth law A and C also in thermal equilibrium with one another. அதாவது ஏவும் சியும் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் பி செப்பரேட்டாக இருந்தது அப்படின்னா தென் அக்கார்டிங் டு ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஏ அண்ட் சி ஆர் ஆல்சோ இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் ஒன் அனதர். அப்போ நமக்கு F3 ஓப்பன் ப்ராக்கெட் PA கமா VA கமா PC கமா VC equal to 0. So equation 4 contains a variable VB. This is equation 4 which contains a variable VB, whereas equation 5 does not contain the variable VB. It means then generally we can write phi 1 of PA VA equal to phi 3 of PC VC. Okay, in general நம்ம எப்படி எழுதலாம்னா phi 1 of PA VA equal to phi 2 of PB VB equal to phi 3 of PC VC.
ஏன்னா நமக்கு வந்துட்டு ஸோ A and C equal, B and C equal, so all A equal to B equal to C. ஸோ இந்த டேர்மில் நாம் இது எழுதியிருக்கோம். So these three functions have the same numerical value through the parameters P, V of each are different. This numerical value is termed as the temperature of the body. Okay, this numerical value is termed as the temperature of the body. So enna parameters? Pressure, volume of any function equal to T. This is called the equation of the state of the fluid. So this is called the equation of the state of the fluids. இதை நோட் பண்ணிக்கோங்க. Okay, அப்போ temperature which directly depends upon pressure and volume. Therefore, the temperature of the system can be defined as the property that determines whether or not the body is in thermal equilibrium with the neighboring systems. Okay, இந்த டெம்பரேச்சரை வச்சு தான் நாம் வந்து we can determine அந்த சிஸ்டம் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த டெம்பரேச்சர் எதை பொறுத்து இருக்குன்னா pressure and volume of the molecules வந்து composed in the system. Okay, if a number of systems are in thermal equilibrium, this common property of the system can be represented by a single numerical value called the temperature. It means that if two systems are not in thermal equilibrium, they are at different temperatures. அப்போ ரெண்டு சிஸ்டமும் தெர்மல் ஈக்குலிபிரியம்ல வரல அப்படின்னா they are at different temperatures. Example, in a mercury glass thermometer, the pressure above the mercury column is 0. So pressure is 0 and the volume of mercury measures the temperature. If the thermometer shows a constant reading in two systems A and B separately, it will also show the same reading even when A and B is brought in contact. அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டூ சிஸ்டத்துலேயும் A and B வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இதனால வந்து சேம் ரீடிங் தான் when A and B brought in contact with each other. ஓகே, இதுதான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்துட்டு ப்ரெஷர் அபவ் த மெர்க்குரி காலம் வந்து 0வாக இருக்குது. அப்போ ஏ அண்ட் பி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அப்போ 0வாக இருக்கும் பட்சத்தில் அதை பக்கத்தில் கொண்டு வந்தாலும் நமக்கு எந்த ரியாக்ஷனும் இருக்காது. ஸோ இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து 0th லா. ஸோ இந்த 0th லா வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டு சிஸ்டம் இருக்கும். ஸோ ரெண்டு சிஸ்டம், அந்த ரெண்டு சிஸ்டத்தில் வந்து நம்ம தெர்மல் ஈக்குலிபிரியம் ஆக்கிடுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வச்சு சொல்லியிருக்கிறாங்க, ஈக்குவேஷன் வச்சு அதோட பேராமீட்டர்ஸ் வச்சு சொல்லும்பொழுது லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஈக்குவேஷன் அரைவ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன். So this is the equation of state of the fluid. Therefore, the temperature of the system can be defined as the property that determines whether or not the body is in thermal equilibrium with the neighboring systems. Okay. Example வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு mercury glass thermometer. So இதுதான் வந்து 0th law of thermodynamics. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லாவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட்டு, first law of thermodynamics statement: when a certain amount of heat is applied to a system which does an external work in passing from state 1 to state 2, so the amount of heat is equal to the sum of the increase in the internal energy of the system and the external work done by the system. In symbol, this law can be expressed as. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும்.
ஸோ அந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகும். எப்போ இந்த இன்டர்னல் எனர்ஜி எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா when some amount of energy supplied to the system. ஸோ இதுதான் நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்குன்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சப்ளைடு டு த சிஸ்டம்னா த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ் என்க்ளோஸ்ட் இன் திஸ் சிஸ்டம் வில் இன்க்ரீஸ். அப்போ இந்த மாலிகுல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால இன்டர்னல் எனர்ஜி நமக்கு எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் நடக்கும். ஒர்க் டன் பை த சிஸ்டம். So, in the work done by the system. So, in simple, the law is expressed as Q is the internal energy. Okay. Appa this U2 minus U1 plus W. Okay. இதுதான் வந்து heat energy supplied to the system. Q is nothing but the heat energy supplied to the system. அப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு change in the energy levels. அப்போ ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி ப்ளஸ் டபிள்யூ அப்படிங்கிறது ஒர்க் டன். ஸோ இதை வந்து நம்ம ஃபார் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளைடுக்கு நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ ஃபார் அ வெரி ஸ்மால் எனர்ஜி இந்த ஸ்டேட்டுக்கு த லா இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ். ஸோ இதை தான் இங்கே எப்படி எழுதியிருக்காங்க. ஸோ டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் டி டபிள்யூ. Where del Q and del W are not perfect differentials, but du is a perfect differential because u is the function of the state of the system. So, இது ரெண்டு perfect கிடையாது. இதுதான் perfect differential because it is the function of the system. So, இதுதான் வந்து நமக்கு வந்து change நடக்குது. So, it should be remembered that all the quantities in equation 1 and 2 must be expressed in the unit of energy. So, the amount of heat Q or del Q is taken as positive if the heat supplied to the system. Heat வந்து supplied to the system na இது வந்து positive. That is work done by the system. So, heat is supplied, hence work done by the system. Okay, so this one case 1 is taken as positive. It implies work done by the system. Heat is supplied to the system. And in negative if heat is removed from it. Similarly, the work W or dW is positive when the external work is done by the system in expansion, and negative if the work done is on the system, that is compression. அப்ப okay, நமக்கு Q is positive when heat is supplied so that work done by the system with as a result expansion of molecules. ஸோ ஒரு ஹீட் நம்ம கொடுக்கும் பொழுது ஸோ இதுதான் ஒரு சிஸ்டம்மு. ஸோ இங்கே நம்ம வந்து ஹீட் டெம்பரேச்சர் கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற கேஸ் மாலிகுல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஸோ இந்த பிஸ்டனை வந்து மூவ் பண்ணும். தட் இஸ் ஒர்க் டன் பை த சிஸ்டம். அப்போ அதோட இனிஷியல் எனர்ஜி ஃபைனல் எனர்ஜி தான் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் த ஹீட் சப்ளைடு Q. ஸோ இன்டர்னல் எனர்ஜி டெல்யூ ஆகிடும். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ்னால அந்த பிஸ்டன் மூவ் ஆகுறது தான் நம்ம ஒர்க் டன் அப்படின்னு நம்ம வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தான் இங்கே வந்து கோட் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா so if Q is negative அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஹீட் எனர்ஜி
ஸோ ஹீட் எனர்ஜி நமக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ ஒர்க் இஸ் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் கம்ப்ரெஷன். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரெண்டு தான் வந்து அந்த கியூவோட வேல்யூவை பற்றி நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இதுதான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் டெல் டபிள்யூ. ஸோ அவ்வளோதான். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்குறோம், அப்போ இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி நமக்கு வந்து ஒர்க் டன் நடைபெறுது. இந்த ஒர்க் டன்னையே நம்ம வந்து ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா பாசிட்டிவ், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா இது வந்து நெகட்டிவ். ஓகே, ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா. ஸோ இதில் இந்த லாவில் என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, வாட் ஆர் ஆல் த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த லாவில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அப்ளைக்கபிள் டு எனி ப்ராசஸ் பை விச் த சிஸ்டம் அண்டர்கோஸ் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ திஸ் லா வந்து எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். எப்போனா ஒரு சிஸ்டம் வந்து வெதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சேஞ்ச் நடக்குதுன்னா அங்கே எல்லாமே நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ஸோ இட் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ த இன்டர்னல் எனர்ஜி அப்படின்ற அந்த கான்செப்ட் யூ தான் இன்டர்னல் எனர்ஜி, அதை ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். Next, it proves method for determining the change in the internal energy. So, internal energy del U வந்து எதனால் ஏற்படுது, நமக்கு வந்து ஒரு ஹீட் சப்ளைனால நமக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளை அதிகமாகறனால del U வருது, அதனால் நமக்கு ஒர்க் டன் நடைபெறுது அப்படிங்கிறத ஒரு டிட்டர்மின் பண்ணது இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ளைக்கபிள் ஃபார் எனி சிஸ்டம் விச் அண்டர்கோஸ் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இட் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. நெக்ஸ்ட் இட் ப்ரொவைட்ஸ் மெத்தட் ஃபார் டிட்டர்மினிங் த சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து பிக்சர். ஸோ இந்த பிக்சரை பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஸ்டேட் 1, ஸ்டேட் 2. ஸோ இ அப்படிங்கிறது இங்கே யூ ஆர் இ, யூன்னு நம்ம சொல்லலாம், ஈன்னு சொல்லலாம், இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறத எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா Q மைனஸ் டபிள்யூ. Q இஸ் த ஹீட் எனர்ஜி அண்ட் டபிள்யூ இஸ் த ஒர்க் டன். அப்போ நமக்கு வந்து ஹீட் வந்து இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அப்போ ஒர்க் டன் அப்போ நடக்குது. ஸோ இதனால் வந்து நம்ம அங்கே சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இதுதான் வந்து நம்ம thermodynamical system in equilibrium state possess variable called the internal energy. So between these two equilibrium states, the change in internal energy is equal to the change in the internal energy is equal to the difference of heat transfer into the system and work done by the system. அப்போ heat difference of heat ஒன்று, work done by the system, இது ரெண்டையும் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ நம்ம இதுதான் வந்து ஒரு சிஸ்டம் வந்து செட் டு பி இன் ஈக்குலிபிரியம் எப்போன்னா அதோட இன்டர்னல் எனர்ஜி வேரியபிள் கால் த இன்டர்னல் ஸ்டேட் கால் த இன்டர்னல் எனர்ஜியை வச்சு தான் அது வந்து ஈக்குலிபிரியமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பிட்வீன் டூ தேர் இஸ் அ சேஞ்ச் equal to the difference of heat transfer into the system and work done by the system.
Next, limitations of first law. So the first law of thermodynamics is based on the principle of conservation of energy of a system. Conservation of energy principle. So conservation of energy அப்படின்னா energy can neither be created nor be destroyed. It can be transformed from one form to another. இதை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கைனட்டிக் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறும். அதே மாதிரி ஹீட் எனர்ஜி வந்து நமக்கு வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறுறது. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்போ நமக்கு வந்து ஹீட் எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறும். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு அந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறும். ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறும். இதுதான் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் நம்ம பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷனில் படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பிரின்சிபல் ஆஃப் அந்த இதில் படிக்கும் பொழுது நமக்கு வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோட லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ லிமிட்டேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது பேஸ் பண்ணி அந்த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தோ இட் இஸ் அப்ளைகபிள் டு எவ்ரி ப்ராசஸ் இன் நேச்சர், ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு அப்ளை ஆனாலும் சில கண்டிஷனில் இந்த ஹீட் எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற ஹீட் எனர்ஜி டு ப்ரொடியூஸ் அ மெக்கானிக்கல் ஒர்க் ஒரு இட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை த கண்டிஷனை பற்றி சொல்லலை. ஸோ அதே மாதிரி எவ்வளோ ஹீட் தேவைப்படுது அது ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது கிளியராக நமக்கு வந்து டிட்டர்மைன் பண்ணலை. அப்போ இதுதான் வந்து அதோட லிமிட்டேஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு லிமிட்டேஷன்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் இருக்கிற சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா இதில் மெயினாக சொல்கிறது என்னன்னா நமக்கு வந்து இதில் தான் வந்து இன்டர்னல் எனர்ஜி பற்றி சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கான்செப்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி இங்கே தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டிட்டர்மினிங் த சேஞ்ச் இந்த இன்டர்னல் எனர்ஜி எப்படி வருது அப்படிங்கிறதையும் இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் நமக்கு வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டயக்ராம் தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒர்க் எப்படி ஃபார்ம் ஆகுது, இன்டர்னல் எனர்ஜி வந்து எப்படி வந்து நமக்கு வந்து வருது அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெயினாக அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேரியபிளை வச்சு தான் இருக்குது. தட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி யூ அப்படிங்கிறது தான். ஸோ இந்த யூவை பற்றி தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஞ்ச் இந்த இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த சிஸ்டம் அண்ட் ரிட்டர்ன் பை த சிஸ்டம். ஸோ இதே வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அதை வந்து சொல்லலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்ளை ஆனாலும் அட் வாட் கண்டிஷனில் அந்த எனர்ஜி வந்து டு ப்ரொடியூஸ் அ சப்ளை ஆஃப் ஒர்க் டனுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, ஹவு மச் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஒர்க் அப்படின்ற ஒரு எக்ஸாக்ட் நம்பர் வந்து நமக்கு வந்து இதில் வந்து கிடைக்கல. ஸோ இதுதான் இதோட லிமிட்டேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸில் வந்து நம்ம இந்த ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஜீரோத் லா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லாவில் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம்.
Okay. Thank you, students. Future Vision Study Center, second floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevisionias.com.